असतोमा सत्कमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतम कमय. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சென்ற காணொளியில் நாம் பிரம்மசூத்திரம் வேதங்களின் விளக்கங்கள், அதாவது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், பிரம்மசூத்திரம் என்று மிக தெளிவாக எளிய தமிழிலே பார்த்தோம். இந்த காணொளியிலும் கிட்டத்தட்ட இது அதனுடைய தொடர்ச்சி என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். காரணம், இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற விஷயம் அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம். இவை மூன்றுமே அந்த ஏற்கனவே நாம் பார்த்த பிரம்மம், வேதம், இந்த விஷயங்களின் தொடர்ச்சி. அதாவது இந்து மதத்திலே மூன்று பெரிய மகான்கள் அவதரித்து வேதங்களை நமக்கு விளக்கமாக எடுத்து சொன்னார்கள். அது ஆதிசங்கரர், மத்வர், ராமானுஜர் என்ற மூன்று மகான்களும் இந்து மதத்திலே அவர்கள் செய்த கான்ட்ரிபியூஷன், பங்களிப்பு என்பது மிகப்பெரிய விஷயம். அதை பற்றி இன்று நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம். நாம் ஏற்கனவே வேதங்கள், பிரம்மசூத்திரம் என்பதில் பார்த்த விஷயம் என்ன? இந்த எல்லா வேதங்களும் பிரம்மத்தை பற்றியே விளக்குகின்றன. பிரம்மசூத்திரம், ஈசாவாசிய உபநிஷம் என்று எல்லாம் பார்த்தோம். இந்த மூவரும், அதாவது ஆதிசங்கரர், மத்வர், ராமானுஜர் ஆகிய மூவருமே அவதார புருஷர்கள் ஆவார்கள். ஏற்கனவே நாம் வேதத்திலும் பிரம்மசூத்திரத்திலும் பார்த்த அதே விஷயத்தையே இந்த மூவரும் மறுபடியும் கையில் எடுத்துக் கொண்டார்கள். அதாவது ஆதிசங்கரர் அத்வைதம் என்ற விஷயத்தையும், மத்வர் துவைதம் என்ற விஷயத்தையும், ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம் என்ற விஷயத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த மூன்றுமே வேறு வேறு பெயர்களாக தோன்றினாலும், அதாவது அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் என்று மூன்றாக தோன்றினாலும் அவர்கள் எடுத்துக்கொண்ட விஷயம் ஒரே விஷயம். அது என்னன்னா பிரம்மம், பிரம்மசூத்திரம். இவர்களும் அதற்காக விளக்கங்களை நமக்கு தர தலைப்பட்டார்கள். விஷயம் ஒன்று, அதாவது பிரம்மம், அதற்கான விளக்கம், பிரம்மசூத்திரத்திற்கான விளக்கம். ஆனால் அவர்கள் கொடுத்த விஷயம் அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் என்று மூன்றாக பிரிகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூன்று விஷயங்களும் ஒன்றே. அதன் பகுதிகள் வேறு, அதனுடைய பார்வைகள் வேறு, அதனுடைய கோணங்கள் வேறு. அது என்னவென்று இப்போது தெளிவாக பார்ப்போம். ஆதிசங்கரர் அவர் அத்வைதம் என்றார். சமஸ்கிருதத்திலே துவைதம் என்றால் இரண்டு, அத்வைதம் என்றால் இரண்டல்ல ஒன்று என்று மிக தெளிவாக சொல்லுகிறார் ஆதிசங்கரர். அது என்ன இரண்டல்ல ஒன்று? ஜீவாத்மா வேறு, பரமாத்மா வேறு என்பது உண்மை அல்ல. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என்பதே ஆதிசங்கரின் வாதம். அதுவே அத்வைதம் எனப்படுகிறது. இப்போது அடுத்தது துவைதம். இது மத்வர் அவருடைய பிரம்மசூத்திர விளக்கம். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் எப்போதும் ஒன்றாக முடியாது. இது வேறு, அது வேறு. துவைதம், இது வேறு, அது வேறு, இரண்டும் ஒன்றல்ல. இது மத்வரின் வாதம். பின்னாளிலே
இந்த வரிசையிலே ஆதிசங்கரர் முதலாவதாகவும் அவருடைய காலங்கள், அவர் வாழ்ந்த காலங்கள் முதலாவதாகவும், பின்னால் மத்வர், அதன் பிறகு 1000-2000 ஆண்டுகளுக்கு பின்னால் ராமானுஜர் அவதரிக்கிறார். அவர் விசிஷ்டாத்வைதம் என்ற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறார். அதே பிரம்மசூத்திரத்திற்கு அவருடைய விளக்கம், அதற்கு அவர் விசிஷ்டாத்வைதம் என்று பெயரிடுகிறார். ஆக 3 பேரும் கையில் எடுத்துக்கொண்ட விஷயம் ஒன்றே ஒன்று, அது பிரம்மத்திற்கு, பிரம்மசூத்திரத்திற்கு விளக்கம். ஆனால் அவருடைய விளக்கங்கள் 3 பாகமாக, 3 விஷயமாக வெளியே வருகிறது. அதாவது ஆதிசங்கரர் 2 அல்ல 1, ஜீவாத்மா பரமாத்மா என்பது ஒன்றே ஒன்று என்று ஆதிசங்கர் விளக்குகிறார். மத்வர் ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு, இரண்டும் ஒன்றல்ல, அதுவே துவைதம் என்று விளக்குகிறார். பின்னாளில் வந்த ராமானுஜர், அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. என்ன என்றால், அவர் அத்வைதத்தையும் கூர்ந்து கவனித்து உள்ளே சென்று முழுவதையும் தெரிந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு, துவைதத்தையும் உள்ளே சென்று தெரிந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு. அதன் பின்னால் அவர் உட்கார்ந்து யோசிக்கிறார், இதில் எது சரி என்று. அவர் தன்னுடைய விளக்கத்தை சொல்லுகிறார், விசிஷ்ட அத்வைதம், அதாவது விசிஷ்டாத்வைதம் என்று அவர் சொல்லுகிறார். இது என்ன என்று பார்த்தால், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்பதும் உண்மை, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறு என்பதும் உண்மை. அப்ப இந்த இரண்டில் எது உண்மை, எது சரி, எது தவறு என்று அவர் விளக்கத்திற்கு போகவில்லை. இரண்டுமே சரி. ஆனால் இதில் என்ன குழப்பம் என்று பார்க்கும்போது, ஒரு சாதாரண சராசரி மனிதன் எதையாவது ஒன்றை, இதை சொல்லு அல்லது அதை சொல்லு என்பான். அதையே மிக தெளிவாக ராமானுஜர் விளங்கிக் கொண்டு விசிஷ்டாத்வைதம் என்று சொல்லுகிறார். இந்த 3ஐயும் நான் இப்போது எனக்கு தெரிந்த அளவிலே, நான் உணர்ந்த அளவிலே இப்போது தெளிவாக விளக்க சொல்ல போகிறேன். அதாவது அத்வைதம் என்றால் என்ன, விசிஷ்டாத்வைதம், துவைதம் என்று சற்று தெளிவாக பார்ப்போம். விதை, ஒரு மரத்திற்கான அல்லது ஒரு செடிக்கான ஒரு விதை என்று ஒன்று இருக்கிறது. அதை அத்வைதம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த விதையை மண்ணிலே ஊன்றி தண்ணீரை ஊற்றி பார்த்தால் திடீரென்று அந்த விதை அங்கே மறைந்து விடுகிறது. அங்கிருந்து ஒரு செடி ஒன்று தோன்றுகிறது. இப்போது விதை காணவில்லை, செடி இருக்கிறது. இந்த செடியும் வளர்கிறது. வளர்ந்து வளர்ந்து திடீரென்று ஒரு நாள் அதில் ஒரு மொட்டு விடுகிறது, ஒரு அரும்பு. பின்பு அது மொட்டாகிறது, பின்பு அது மலராகிறது. அந்த மலர் திடீரென்று காணா போய் அங்கிருந்து ஒரு பிஞ்சு வருது. அந்த பிஞ்சு காயாகிறது. அந்த காய் கனிந்து பழமாகிறது. அந்த பழத்தை பிரித்து பார்த்தால், நாம் முதலில் நட்டோமே ஒரு விதை, அது அதற்கு பழத்துக்குள் இருக்கிறது. இது என்ன விந்தை, என்ன இயற்கையின் படைப்பு என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா? அதுவே விசிஷ்ட அத்வைதம், அதாவது விசேஷமான அத்வைதம். நாம் நட்ட விதை மறைந்து விட்டது, அங்கே செடி வந்தது. அந்த விதையை அத்வைதம் என்று எடுத்துக்கொண்டால் இப்போது செடி துவைதம் என்றாகிறது. அந்த செடியிலிருந்து இன்னும் சற்று பெரிதாக வளர்ந்து ஒரு அரும்பு வருகிறது. அந்த அரும்பு மொட்டாகிறது, பூவாகிறது. அந்த பூ காணாமல் போய் ஒரு பிஞ்சு வருகிறது, காய் வருகிறது. அந்த காய் காணாமல் போய் பழமாக மாறியது. இப்போது பழத்தை பிரித்து பார்த்தால் மிகப்பெரிய ஆச்சரியம். முதலில் நாம் நட்ட விதை காணாமல் போய் இப்போது அது பழத்துக்குள் வந்து விட்டது. இதைத்தான் அவர் விசிஷ்ட அத்வைதம், விசேஷமான அத்வைதம் என்று சொல்லுகிறார். நான் இங்கே என்ன உங்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் என்றால், விதை ஒன்று, அந்த விதையிலிருந்து செடி வந்தது.
அந்த செடியிலிருந்து அரும்பு வந்தது, மொட்டு வந்தது, மலர் வந்தது, பிஞ்சு வந்தது, காய் வந்தது, கனியானது. கனியை பிரித்து பார்த்தால் முதலில் நாம் விதைத்த விதை இப்போது அந்த கனிக்குள்ளே இருக்கிறது. இப்போது அந்த விதை தன்னுடைய வாழ்நாள் பயணத்தை இனிதாக முடித்து விட்டது. தி அல்டிமேட்டம். வாட் இஸ் தி அல்டிமேட்டம்? ஒரு விதை பூமியிலே நடப்பட்டு விதை காணாமல் போய் செடியாக மாறி, செடி வளர்ந்து பெரிதாகி, பூ பூத்து, காய் காய்த்து, காய் பழமாகி, அந்த பழத்துக்குள்ளே விதை வருகிறது. இதை ஒரு சைக்கிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அந்த விதை தன்னுடைய வாழ்நாள் சைக்கிளை மிகவும் வெற்றிகரமாக, சக்சஸ்ஃபுல்லாக அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டது. அது நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை, தெளிவாக இருக்கிறது. ஆக ஒரு விதை பல விதைகளை உண்டு பண்ணுவது, ஒரு மனிதன் தன்னுடைய வம்சத்தை உண்டு பண்ணுவது, ஒரு பறவை தன்னுடைய வம்சத்தை, ஒரு மிருகம் தன்னுடைய வம்சத்தை, அதில் எந்த மாற்றங்களும் இல்லை. அதனால்தான் தமிழிலே எளியதாக ஒரு பழமொழி சொன்னார்கள், விதை ஒன்று விதைக்க சுரை ஒன்றா முளைக்கும். எந்த விதையை விதைத்தாயோ அதை ஏன் நீ அறுவடை செய்ய போகிறாய்? நல்லதை விதைத்தால் நல்லது கிடைக்கும், தீயதை விதைத்தால் தீயதே உனக்கு கிடைக்கும் என்று தமிழிலே சர்வசாதாரணமாக நம் வீட்டு பெரியவர்கள் சொல்வதை நாம் அடிக்கடி கேட்டிருப்போம். விதை ஒன்று விதைக்க சுரை ஒன்றா முளைக்கும் என்று. ஆக நான் இங்கே திரும்ப திரும்ப சொல்ல ஆசைப்படுவது, அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் என்ற மூன்றும் வேறு. ஆனால் அந்த சப்ஜெக்ட், பிரம்மசூத்திரம், பிரம்மத்தை பற்றிய விளக்கம் என்பது ஒன்று. ஆக சட்டியிலே பாயசம் இருந்தால் அதை எத்தனை பாத்திரங்களில் பரிமாறினாலும் அது பாயசமே. ஒரு பாத்திரத்தில் அமிர்தம் இருக்கிறது, அந்த அமிர்தத்தை ஸ்பூனில் எடுத்தாலோ, டம்ளரில் எடுத்தாலோ, ஒரு கூஜாண்டையை எடுத்தாலோ, ஒரு தொன்னையில் எடுத்தாலோ அதனுடைய சுவை என்பது மாறாது. காரணம், தி சப்ஜெக்ட் இஸ் ஒன், பார்வைகளே வேறு. அதனால் இந்த மூன்றும் அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம், விதை, செடி, கனி, அந்த கனிக்குள் விதை என்பது அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் என்று தெளிவாக நமக்கு இப்போது புரிகிறது. ஆனால் இன்றும் அத்வைதமே சிறந்தது, அத்வைதம் தான் உண்மை, துவைதம் தான் உண்மை, விசிஷ்டாத்வைதம் தான் சரி என்று கூட மிகவும் படித்தவர்கள் கூட தங்களுக்குள் வாதிடுவதை நான் பார்க்கிறேன். இந்த வாதங்கள் பயனற்றவை. காரணம், மூன்றும் ஒன்றே. அதனுடைய பருவநிலைகள், அதாவது தி ஆங்கிள்ஸ், பார்ட்ஸ், இதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நான் ஒரு தெளிவாக விளக்கம் கொடுக்குறேன். என் பேர் அத்வைதானந்தா. இப்போ என்னுடைய அத்வைதானந்தா அப்படிங்கிறத உங்களுக்கெல்லாம் எப்படி அடையாளம் தெரியும்? என் உருவத்தை பார்த்து நீங்கள் மைண்டில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறீங்க. இவர் யாருன்னு கேட்டால் அத்வைதானந்தா வந்திருக்காரு. இப்போ சாதாரணமாக நீங்கள் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்படின்னு அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி சயின்ஸில் போய் டாக்டராக போகிறீங்கன்னா முதல்ல அனாட்டமி ஃபிசியாலஜி தான் சொல்லி தருவாங்க. அந்த அனாட்டமியில் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லி, தலை, 2 கைகள் ஒரு பகுதி, 2 கால்கள் ஒரு பகுதி, தலை ஒரு பகுதி, தலைக்கு கீழே கால்களுக்கு மேலே, அதாவது முண்டம் என்று சொல்வார்கள், அது ஒரு பகுதி. 4 பகுதிகள். 4ஐயும் பிரித்து விட்டு தனித்தனியாக பிரித்து விடுங்கள். இந்த கால்களை காமித்து இது யார் என்று கேட்டால் அது இவர்தான் அத்வைதானந்தா என்று கால்களை சொல்லுவார்களா? சொல்ல மாட்டார்கள். விஷயம் தெரிந்தால் என்ன செய்வார்கள்? இது அத்வைதானந்தாவுடைய கால்கள், அத்வைதானந்தாவினுடைய கைகள், அத்வைதானந்தாவுடைய தலை, அத்வைதானந்தாவுடைய முண்டம் என்று தான் சொல்ல முடியும். உடைய என்று வரும்போது இது அதுவல்ல, ஆனால் அதனுடைய என்றால் அதனுடைய ஒரு பகுதி. அப்போ அத்வைதானந்தாங்கிற முழுசா தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? 3ஐயும் ஒன்னா சேர்க்கணும், 4ஐயும் ஒன்னா சேர்க்கணும். 2 கைகள், தலை, நடுவில் உள்ள முண்டம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தாச்சுன்னா அப்போ ஒரிஜினலாக நமக்கு என்ன கிடைக்கும்? அத்வைதானந்தா வருவார்.
அங்கேயும் ஒரு பிரச்சனை. தனித்தனியாக இறந்ததுக்கு அப்புறம் அதே தலை இருக்கு, கைகள் இருக்கு, கால் இருக்கு, முண்டம் இருக்கு, ஆனால் இயக்கம் என்பது இல்லாமல் போய்விடும். அந்த இயக்கமற்ற ஒரு பிணத்தை யாரும் அத்வைதானந்தா இவர் என்று சொல்ல மாட்டார்கள். காரணம், அங்கே ஒரு இயக்கம் வேண்டும். அந்த இயக்கமே பிரம்மம் என்று நாம் தெளிவாக பார்த்தோம் சென்ற காணொளியில். பிரம்மம் என்பது இந்த உடலை, தலையை, கைகளை, கால்களை, உயிரை இயக்க செய்வது, அதுவே பிரம்மம். அது நித்தியமாக இருக்கிறது என்றெல்லாம் பார்த்தோம். உடல் அழியக்கூடியது, ஆனால் ஆன்மா அழிவற்றது. மாட்டல் இம்மாட்டல் அப்படிங்கிறாங்க. மாட்டல் அப்படிங்கிறது உடலுக்கு உண்டான, இம்மாட்டல் அழிவில்லாத. இவற்றை பற்றி மிக தெளிவாக எந்த மதமும், இந்து மதத்தில் இந்த மூவரும் செய்த கான்ட்ரிபியூஷன் மிக பெரிது. வேறு எந்த மதத்திலும் இவ்வளவு விளக்கங்களுடன் ஆன்மாவையோ வாழ்க்கையையோ பிரித்து பார்க்கவில்லை. காரணம், கிட்டத்தட்ட ஒரு 5000 10,000 வருடங்கள் பிரம்மத்தை தேடி அலைந்து பிரம்மத்திற்கு சூத்திரம் கண்டுபிடித்து வேதத்தை கண்டுபிடித்து அவையெல்லாம் சமஸ்கிருதத்திலே புரிந்து கொள்வதற்கு அப்பால் உள்ள பெரிய விஷயம். ஆக இந்த 3 மகான்களும் அவதரித்து முறையே ஆதிசங்கரர் அத்வைதத்தையும், மத்வர் துவைதத்தையும், ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம் என்பதையும் பிரம்மத்திற்கு விளக்கம் கொடுத்து மிக அழகாக நமக்கு கொடுத்துள்ளார்கள். இவை 3ம் ஒன்றே என்று நான் மிக தெளிவாக சொல்லி இந்த காணொளி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.